எவ்வளோ ஜனம் சேர்ந்துருக்கு. 5 பேர் தான் இருக்கோம். ஆமாம்மா, 5 பேர் இல்லாமல் 50 பேராக இருக்கோம். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. வீடுனா வேலைக்கு செஞ்சு தான் ஆகணும். அப்புறத்துக்கு கல்யாணம் பண்ணணும். ஊசியில் வந்தால் எண்ணத்தை போட்டு வந்தோம், நகையை போட்டு வந்து பணத்தை கொண்டு வந்தியா. இப்போ இன்னும் அதெல்லாம் கொண்டு வந்திருந்தோன்னா அவ்வளோதான். போதும், எப்போத்தாலும் என்னை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் இப்போ அவங்க என்ன சொன்னேன்? தேவையில்லாமல் எதுவும் சொல்லாதீங்க. பின்னாடி இன்னும் ஓவராக பேசுறீங்க. எல்லாம் என் முகம் குற்றம். அதான் வசியம் பண்ணி வச்சிருக்கேன். மற்ற இதையே சொல்லாதீங்க. நான் ஏன் அவங்களுக்கு வசியம் பண்ண போகிறேன்? சரி போய் வேலையை போடுவோம். எப்படின்னா நினைச்சு பண்ணி வச்சுக்கீங்களா? ஆமாவா நீ டாடி சொல்லு மகனே. நாளைக்கு அக்கா அம்மா ஊருக்கு போறாங்க. ஒரே ஜாலி தான் அவங்க 2 பேருக்கும். நம்ம தான் பாவம். உங்க அம்மா என்னன்னு நினைப்படுத்த போறாங்களோ தெரியலையே. அவங்க எது சொன்னாலும் நீ எதுக்கும் சொல்லாதப்பா. பாவம் தானே பாட்டி. நீ வாணி தான். என் வாணி மாதிரி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்போ தான் எங்கள் அம்மா ஒன்று திட்டினாங்க. ஆனால் என்ன பாடணுன்னு சிரிச்சுட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் தம்பி இப்படி சொல்கிறான், ஆனால் அவனை திட்டாத அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா வாணி இஸ் மை மம்மி. மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன். மெருநாளி வெள்ளட்ட போகிறேன். வெட்டு சீரிக்கு போகிறேன். மஞ்சக்கரணி போல வரேன். இப்போ மட்டும் சிம்ரன் மாதிரி இருக்க. போயிட்டு வந்தோடனே மங்கத்தராணி முடிவறியா? ஏமா தாயே வந்து தூங்கணும். லவ் யூ மம்மி. குட் நைட். டாடி கல்யாணம் நடுவில் கொடுக்கணும். ஏண்டா நீ என் பக்கத்தில் போட்டா? மம்மி லவ் யூ ஸோ மச். அட பாவீங்களா, எனக்கு யாராவது லவ் யூ சொன்னீங்களா? லவ் யூ டாடி. லவ் யூ மை குட்டீஸ். சரி எல்லாரும் தூங்குங்க. சரி எல்லாரும் தூங்குங்க. மம்மி உங்களுக்கு என்னைய பிடிக்குமா தம்பியை பிடிக்குமா சொல்லுங்க. தம்பி சொல்கிறான் அவன் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. மம்மி என்னை தானே உங்களுக்கு பிடிக்கும். அக்கா 2வது தானே பிடிக்கும். அடே தம்பி கண்ணை மூடி தூங்கிடுறா. எல்லாம் தூங்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் நம்ம தான் தூங்கணும். குட் நைட் அக்கா. வாணி பாப்பா சீக்கிரம் வாங்க. நான் கிளம்பிட்டப்பா, அம்மா தான் வராங்க. அண்ணா வழி தெரியாதா? கிளம்பிடலாமா? ரெடி கிளம்பிக்கலாமா? ரெடி பண்ணிட்டு வந்துச்சுமா? சரி போயிட்டு வாங்க போங்க.